இன்றைக்கு ஜோதிடத்தில் எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு நல்ல விளக்கத்தை பார்த்துடலாம். மூல நட்சத்திரமா மாமனாருக்கு ஆகாது, ஆயில்ய நட்சத்திரமா ஐயோ மாமியார், கேட்டை நட்சத்திரமா சேஷ்டன் என்று சொல்லப்படக்கூடிய மைத்துனருக்கு ஆகாதுன்னு இப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையிலே சில இடங்களில் தோஷம்னு சொல்லப்படுகிறது. பஞ்சாங்கத்தில் கூட இப்படிலாம் எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் உண்மையா அல்லது இவையில் நேரில் பார்க்கும்போது மூல நட்சத்திரத்தை சேர்ந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ மாமனார் 80 அல்லது 90 வயது வரைக்கும் இருக்கிறாரே, ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய மாமியாரோடு இணக்கமாக ஒரு நல்ல சுமூகமான உறவை கொண்டு இருக்கிறார்களே, என்ன இது ஒரே குழப்பமாக இருக்கிறது. ஜோதிடத்தில் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் நேரில் பார்த்தா இப்படி இருக்குது. இதற்கான விளக்கம் என்ன என்பது ஒரு ஜோதிடர்களுக்கே புரியாத ஜோதிட ஆர்வலர்களுக்கு தலையை கொஞ்சம் பீத்து கொள்ளக்கூடிய தன்மை. நட்சத்திரப்படி தான் எதுவும் நடக்குமானா நிச்சயமாக கண்டிப்பாக நட்சத்திரங்கள் மட்டுமே ஒன்றை தீர்மானித்து விடுவதில்லை என்பதுதான் உண்மை. மூல நட்சத்திர ஆணுக்கோ பெண்ணுக்கோ நல்ல விதமாக திருமணமாகி அவருடைய மாமனார் மாமியார் போன்றவர்கள் மிக தீர்க்காயலோடு இருக்கக்கூடிய 90% அமைப்பை நம்முடைய கண்ணெதிரே பார்க்க முடியும். அதை போலவே ஆயில்ய நட்சத்திரமும் தான். ஆக இது எப்படிப்பட்ட வழக்கமாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒன்றும் ஜோதிடத்தில் பெரிய விழிப்புணர்வு இல்லாத ஒரு காலத்தில் என்றைக்கோ ஒரு நாள் மூல நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ அவர் கல்யாணம் ஆனது உடனேயே மாமனார் இறந்ததை பார்த்து, அல்லது ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு மாமியாருக்கு சுகவீனம் போன்ற ஒரு நெகட்டிவான அமைப்புகளை பார்த்து பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தாங்க இந்த நட்சத்திர விஷயங்களே. இந்த நட்சத்திரத்தை மட்டும் வைத்து தீர்மானிப்பது என்பது இப்போது மெதுமெதுவாக குறைந்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. அடிக்கடி இந்த விளக்கப் பகுதியிலே நான் சொல்கிறேன் இல்லையா, நட்சத்திரத்தின் அடிப்படையில் வந்த 10 பொருத்தம் கூட இப்போது உண்மையல்ல என்பதை மிக பெரும்பாலான ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடம் பார்க்க வருகின்றவர்களே உணர்ந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. அதாவது 10 பொருத்தம் இல்லை என்றாலும் கூட ஒரு தம்பதியினர் சந்தோஷமாக இருப்பதும் 10 பொருத்தம் பார்த்துவிட்டு 10 நாளிலேயே அந்த திருமணம் விவாகரத்தாவதும் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்ட நிலையில் நட்சத்திரங்களின் அடிப்படையிலான பலன் என்பது இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்களுக்கென்று தனி பண்புகள் தனி காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தனியான ஒரு செயல்பாடுகள் எதுவுமே இந்த ஜோதிடத்தில் சொல்லப்படலை. நட்சத்திரங்கள் கிரகங்களால் இயக்கப்படுகின்றன அப்படின்றத வேணால் சொல்லலாம். கிரகங்கள் நட்சத்திரங்களை இயக்கவில்லை என்பது போன்ற சில முரண்பாடான கருத்துக்கள் இப்போது ஜோதிடத்தில் இருக்குது. ஆகவே நட்சத்திரத்தை மட்டும் வைத்து பார்ப்பது ஒரு நிலையில் மாமனார் மாமியாருக்கு ஆகாதா அப்படிங்கிறதையே மணமகன் மணமகள் போன்ற அமைப்புகளில் சொல்ல முடியாது. ஏனென்றால் அன்றைக்கு நாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம். அன்றைக்கு ஒரு பெண் ஒரு குடும்பத்திற்கு விளக்கேற்ற போகிறார் என்றால் அவர் அங்கேயே கூட்டு குடும்பமாக 4 மருமகளில் ஒரு மருமகளாக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்போது இருந்தன. ஆனால் இன்னைக்கு சமூக மாற்றத்தின் காரணமாக நம்மளே தனி குடித்தனமா வச்சிடுறோமே. அதாவது திருமணம் ஆன உடனேயே அவர்கள் இருவரும் தனியாக ஒரு ஃப்ளாட்லேயோ எங்கேயோ போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதோடு இன்னும் கூடுதலாக 2 குழந்தைகளை இப்போது பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆக ஏற்கனவே இருந்த மாதிரி 6-7 மருமகள்களாக இருக்கக்கூடிய தன்மையும் இப்போது இல்லை. ஆகவே எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய அமைப்பு நன்றாக இருக்கும் பட்சத்தில், சம்பந்தப்பட்ட மாமனார் மாமியாருடைய அமைப்பு ஆயுள்கள் நன்றாக இருக்கும் பட்சத்தில், இப்போது கூட்டு குடும்ப அமைப்புகளை சிதைந்து போன்ற நிலையில் இது போன்ற மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது, ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்பது ஜோதிடர் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆகவே நட்சத்திரங்களின் அடிப்படையில் பார்க்காமல் அதன்படி நடந்து விடுவதே இல்லை. எத்தனையோ மூல நட்சத்திரக்காரர்கள் நிம்மதியாக மாமனாருடன் இருக்கிறார்கள். எத்தனையோ ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மாமியாரை அம்மாவாக நினைத்து அவர்களோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதுதான் ஜோதிட ரீதியாக சொல்லப்படக்கூடிய கருத்தாகவும் இங்கே இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவருக்கு ஏதேனும் 7ஆம் பாவகம் பலவீனம், 8ஆம் பாவகம் பலவீனம் என ஒட்டுமொத்தமாக ஒரு ஜாதக அமைப்புகளை பார்க்கும் பொழுது மட்டுமே சில நிலைகளில் என்ன நடக்கும் என்பதை புரிய வைக்க முடியுமே தவிர, தனி ஒரு நட்சத்திரம் எதையும் செய்வதில்லை, எந்த தோஷத்தையும் செய்வதில்லை, சொல்வதில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே நட்சத்திர தோஷம் என்பது இல்லவே இல்லை என்பதை இன்றைய ஜோதிட விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.